கொஞ்சம் இருங்க. எதுக்கு கேள்வி கேட்கும் போதெல்லாம் அனாவசியமான பதில் கொடுக்குறீங்க? உங்களை கேள்வி கேட்குறாங்களா? அவங்க கேள்வி உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அவங்க சொல்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அவங்க என்னத்தினால அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கலாமே. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அக்செப்ட் பண்ணலாமே. ஏன்? ஓ, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் இல்லை? கேள்வின்னு ஒன்று இருந்தால் பதில்னு ஒன்று இருக்குமே. அது சொல்கிறதுனால என்ன குறைஞ்சி போயிட்டோம் நம்ம. இன்னொன்று என்னதுன்னா, உங்களுக்கு ஒரு வார்த்தை பிடிக்கலையா? உங்களுக்கு ஒருத்தவங்க கிட்ட பேசணும், அவங்கள ஏசணும், அவங்கக்கிட்ட தகாத வார்த்தைகளை பேசணும், அவங்கள வெறுக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அது எப்படி வெளிப்படுத்துறீங்க? அமைதியா இருங்க, அது அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு பேச பிடிக்கல, அதை விட்டுட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு குரலை உயர்த்தி பேசுறதுனால நீங்க நியாயமா பேசுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா, ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கல, பேச பிடிக்கல, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல பிடிக்கல, அவங்கள பார்க்க பிடிக்கல, அமைதியா இருங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பிடிக்காம நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எதையும் காட்டிக்காதீங்க. நீங்கள் குரலை உயர்த்தி பேசுகிறதுனால, நீங்கள் வேகமாக கத்தி பேசுகிறனால, தகாத வார்த்தைகளை பேசுகிறனால, நீங்கள் நாட்டம் பெருசு அப்படின்னு நினைக்கிறனால அந்த வாக்குவாதம் தான் வரும். அமைதியாக இருந்து பாருங்க. உங்களுக்கு பிடிக்காதது எதுவுமே உங்கள்